இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே செதுக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய
சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 522வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்குணம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நற்குணம் நிறைந்தவர்களாக நமது வாழ்வியல் பயணம் எப்பொழுதும் இருக்கும் பொழுது நிறைவான ஒரு பயணத்தை நோக்கிய பயணமாக நமது வாழ்வியல் சூழல் அமையும். நிறைவும் முழுமையும் நமது வாழ்வியல் வழித்தடமாக மாறும் பொழுது நமது வாழ்வியலின் ஒவ்வொரு படிநிலைகளும் சிறந்த ஒன்றாக மாற்றம் பெறும். அவ்வகையில் இன்று நாம் ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தை அன்பு சகோதரி கவிஞர் இரா.பே. நித்யா தேவி அவர்களுடைய சிறப்புரை வாயிலாக நமது தளத்தில் நீதான் நம்பர் 1 என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இன்னும் சற்று நேரத்தில் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். அன்பு சகோதரி அவர்களுடைய இந்த புத்தக திறனாய்வில் நாமும் பங்கேற்போம். நமது வாழ்வியல் வழித்தடங்களில் உள்ள ஒவ்வொரு பாதைகளையும் இன்னும் எவ்வாறு செழுமையாக மெருகேற்றுவது, நமது வாழ்வியல் வழித்தடங்களை எவ்வாறு இன்னும் சிறப்பாக பயணிப்பது என்பதை குறித்த ஒரு பார்வையினை நிச்சயமாக இந்த புத்தகம் இன்று நமக்கு வழங்கும். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக இணைய உள்ள அன்பு சகோதரி அவர்களை அன்புடன் வரவேற்போம். தோழர் சற்று நேரம் பேசிட்டு இருங்க. நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீதான் நம்பர் 1 தலைப்புல நித்யாதேவி அவர்கள் விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். நேற்று நாம் நந்தினி அவர்களின் பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற தலைப்புல அவங்களோட கேரள பயண அனுபவங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தோம். அவங்க நீல குறிஞ்சி அப்படிங்கிறது 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும், கருங்குறிஞ்சிங்கிறது 8 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும். அதை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட அனுபவங்களை அவங்க பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அல்லி மலர்கள் பார்த்தது, இந்த மாதிரி சுவாரஸ்யமான பயண அனுபவங்களோட நாமும் சேர்ந்து பயணித்தோம். திங்கட்கிழமை அன்று சரவணன் கண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை நாம் இங்க சிறப்பாக கொண்டாடினோம். மீண்டும் இன்னும் சற்று நேரத்தில் நித்யாதேவி அவர்கள் இணைந்து கொள்வார்கள். அதுவரை ஒரு சில நிமிடங்கள் நாம் காத்திருப்போம். நானும் ஒரு கதை வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நானும் உங்களோட சேர்ந்து முதல் முறையாக அந்த கதையை வாசிக்க போறேன். எஸ்ரா அவர்களின் தெருவின் சுபாவம் அப்படின்ற ஒரு கதை.
இந்த தெருவுக்கே அப்படி ஒரு சுபாவம் இருந்தது. யாரும் மெதுவாக பேசிக்கொள்வதிலோ அல்லது சுமூகமாக நடந்து கொள்வதிலோ நம்பிக்கையற்றவர்களைப் போல்தான் இருந்தார்கள். தெரு என்றாலும் அதிகம் வீடுகள் இல்லை. ஒரே ஒரு வீடு உள்ளே பெரும் காம்பவுண்டாக விரியும். அப்படி பார்த்தால் அந்த ஒரு தெருவில் மட்டும் 4 காம்பவுண்டு வீடுகள் இருந்தன. வைத்தியலிங்கம் மாமா அந்த தெருவில் தான் இருந்தார். மாமா அந்த தெருவுக்கு வரும்போது நிச்சயமாக இவ்வளவு கூட்டம் இருந்திருக்க முடியாது. இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் வந்திருக்க மாட்டார். ஊரில் மாமாவின் வீடு ஆற்றை பார்த்த வீடு. சதா ஆற்று நீரின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜன்னலை திறந்தால் படித்துறையும் கல் படிக்கட்டுகளும் தெரியும். மாமா இருந்ததும் காம்பவுண்டு வீட்டுக்குள் தான். அந்த காம்பவுண்டுக்குள் 8 வீடுகள் இருந்தன. எதிரெதிரான வீடுகள். ஆள் குனிந்து வருமாறு வாசல் உள்ளே சின்ன ரூம். அடுத்தபடி பின் திறந்த வெளி. அந்த தெருவில் எப்போதும் எதற்காகவும் சண்டை நடந்து கொண்டிருக்கும். மாமாவோடு அவன் முதல் தடவையாக அந்த வீட்டுக்கு வரும்போது தெருவில் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அதில் ஒருவருக்கு வயது அதிகம், மற்றவருக்கு வயது அவ்வளவு அதிகம் தெரியவில்லை. தெருவை மறைத்தவாறே சைக்கிளை நிறுத்திக் கொண்டு மாறி மாறி திட்டிக் கொண்டிருந்தார்கள். சண்டையின் விவரம் புரியவில்லை என்றாலும் யாரும் அதை கவனித்துக் கொண்டது போல் தெரியவில்லை. ஆட்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். அவர்களை கடந்து வரும்போது மாமா மிகவும் நிதானமாக வந்தார். காம்பவுண்டு வாசலில் யாரோ ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள். மாமாவை கண்டதும் நகர்ந்து கொண்டாள். மாமா வீட்டில் 3 பெண்கள் இருந்தார்கள். அவன் போன போது பெரிய பெண் இருந்தால், நுழைந்ததும் எதிர்ப்படும் ஈசி சேரில் படுத்துக் கொண்டிருந்தாள். வேறு எதுவும் பேச்சரவும் இல்லை. மாமா உள்ளே நேராக போய் மறைந்தார். அந்த பெண் ஒருமுறை அவனை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். மாமா வெளியே வரும்போது, பிரபா எந்திரி, அவர் உட்காரட்டும் என்றார். அவர் சலிப்போடு எழுந்து கொண்டாள். அவள் மாமாவின் ஜாடை நல்ல உயரமாக இருந்தாள். தலைமுடியை பின்னி முன்னால் போட்டிருந்தாள். அவள் உள்ளே போன பின்பு கேட்டார், அம்மா எங்கே? ரமணியை கடைசி விட்டு பயல் கிண்டல் பண்ணினான். அவன் அம்மா அவளை கூட்டிட்டு போயிருக்கா அந்த வீட்டுக்கு. அவர் ஒன்றும் சொல்லாமல் உட்கார்ந்திருந்தார். எதிர் வீட்டிலிருந்து அவனை யாரோ பார்த்து கொண்டிருந்தார்கள். மாமா கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவளையும் கூப்பிட்டார். மாப்பிள்ளை வாங்க, பார்த்துட்டு வந்துடலாம். அவர்கள் காம்பவுண்டை விட்டு வரும்போது தெருவில் அவர்கள் எதிர்பட்டார்கள். அத்தைக்கு தலை கலைந்திருந்தது. கூடவே ரமணி வந்து கொண்டிருந்தாள். சின்ன பெண்ணை போல்தான் இருந்தாள் என்றாலும் சேலை கட்டியிருந்தாள். பச்சை பூவாக போட்ட சேலை. அவர்களை பார்த்ததும் மாமா வாசலில் நின்று கொண்டார். அத்தை அவன் இருப்பதை பார்த்ததும் தலையை சரி செய்து கொண்டார். சண்டை என்னன்னா, அந்த கடைசி வீட்டுல அவன் இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு வரும்போது ரமணியை கிண்டல் பண்றான். அதான் அவன் வீட்டுல போய் கேட்டுட்டு வந்தேன். ரமணியை பார்த்தான். அவள் எதையும் சட்டை செய்து கொள்ளவில்லை. மாமாவும் எதுவும் விசாரித்துக் கொள்ளவில்லை. அவர்கள் வீட்டில் இருந்தபோது மாமாவின் 3 பெண்களும் உள்ளே பேசுவதும் சிரிப்பதும் கேட்டது. ரமணியின் குரல் தான் ஓங்கி இருந்தது. கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் நிப்பான் பாரு, அவன் அதான் ப்ளூ சட்டை போட்டுட்டு. அவனை கூட சும்மா விடலை பாவம், முழிச்சான் தெரியுமா? அந்த கணேசனுக்குத்தான் மொத்த வசவும் அம்மா தாளிச்சிட்டா. அவர்கள் சிரித்தார்கள். ரொம்ப நேரம் வரை சிரிப்பு சத்தம் கேட்டது. காலையில் அவன் எழுந்திருக்கும் முன்பே அவர்கள் எழுந்திருந்தார்கள். அவனுக்கு காப்பி கிடைத்தது. சாப்பிட போகும்போது பிரபாவிடம் ரமணி கிசுகிசுத்தாள். போகும்போது இவரோட சேர்ந்து போனா அந்த பசங்க என்னடி பண்ணுவாங்க? பிரபா சொன்னால், நான் வரலே, முன்னாடியே போறேன். மாமா கிளம்பி போன பிறகு அவன் வெளியே கிளம்பினான். அவன் கிளம்பியதும் ரமணி கூடவே கிளம்பினாள். ரமணி சாம்பல் நிற சேலையில் இருந்தால், ஈரத்தலை தெரிந்தது. காம்பவுண்டு வாசலில் வரும்போது சொன்னால், என்னோட இன்ஸ்டிடியூட் வரைக்கும் வரீங்களா? தலையாட்டினாள். அவர்கள் தெருவில் வரும்போது வெயில் நிறைந்து போயிருந்தது. இஸ்திரி போடும் பையன் வண்டியை தள்ளி கொண்டு வந்து கொண்டிருந்தான். தெருவில் அவர்கள் போன போது சிலர் திரும்பி பார்த்து போனார்கள். வீட்டு மாடியிலிருந்து யாரோ பார்ப்பது தெரிந்தது. ரமணி அவர்களை கண்டதும் அவன் பக்கம் திரும்பி சொன்னால், இந்த பசங்கள் கிண்டல் பண்றது. அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கடையை அவர்கள் கடக்கும்போது கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. கணேசன் என்ற பையனை பார்த்தான். அவன் வெறித்து போயிருந்தான். இன்ஸ்டிடியூட் மாடியிலிருந்து ராமணி மாடிக்கு ஏறும்போது சொன்னால், நீங்க போயிருங்க, நான் வரும்போது வாரேன். அவன் திரும்பும்போது அவர்கள் இல்லை. சாயங்காலமாக அவர்களில் இருவரை சைக்கிளில் வீட்டு பக்கம் பார்த்தான். மறுநாள் அவன் ஊருக்கு கிளம்பினான். பஸ் ஸ்டாப்புக்கு அவன் வந்தபோது தெருவில் சண்டை போட்டுக் கொண்டிருந்த 2 பேரையும் பார்த்தான். ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார்கள். மாமா அவனை பார்த்து சொன்னார், 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும். அவன் ஊருக்கு போன பின்பு ஒரு தரம் ரமணி அவனுக்கு கடிதம் எழுதினாள். பின் எப்பவோ அவன் பெயர் போட்ட வாழ்த்து மடல் வந்தது. அவன் வேலையாக அந்த ஊருக்கு வந்து திரும்பவும் அந்த தெருவுக்கு போனான். அவன் போகும்போது தெரு ஏகமாக இருட்டாக இருந்தது. தெருவில் எதிர்பட்டதும் இருக்கும் மாடி வீட்டுக்கு கீழே மாமாவும் அத்தையும் நின்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். தெருவில் சிலர் ஆங்காங்கே கூட்டமாக தெரிந்தார்கள். அவன் அவர்களை அடைந்த போது மாமா மாடியை பார்த்து கத்திக் கொண்டிருந்தார். மாப்பிள்ள, அந்த
ஆளு நம்ம ரமணியை ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டானாம். இவளும் சேர்ந்து தலையாட்டினாளாம். போலீசில் புகார் கொடுத்திருக்கிறோம் என்றார்கள். ரமணி மாடியிலிருந்து அவனை பார்த்தால் கூடவே கணேசன் என்ற அந்த பையனின் முகமும் தெரிந்தது. ரமணியிடம் சிரிப்பு என்பது துளிகூட இல்லை. அவன் ரமணியை பார்த்து லேசாக சிரித்தான். மாமா ரொம்ப நேரம் வரை தெருவில் கத்திக் கொண்டிருந்தார். அன்றைக்கும் காம்பவுண்டு கதவு சாத்தப்படாமல் கிடந்தது. மாமா வீட்டில் தெருக்காரர்கள் நிறைய கூடியிருந்தார்கள். சண்டை போட்ட வயசான மனுஷன் கூட அதில் இருந்தார். மாமா ரமணியை ஒயர் கூட எடுத்து எறிந்தார். வெளியே நிறைய கடிதங்கள், வளையல் துண்டுகள், பாசி, சின்ன மணி பர்ஸ் என சிதறி இருந்தன. வயதான மனிதர்தான் மாமாவிடம் சொன்னார், நடந்தது நடந்து போச்சு, என்ன செய்ய, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து முறைப்படி அனுப்புங்க. யாரும் எதுவும் பேசவில்லை. இரவு நீண்டு கொண்டிருந்தது. காலையில் அவன் கிளம்பும்போது தெருவில் யாரோ சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். மாமா மாடி வீட்டின் முன் சைக்கிள் நின்றது. அதோடு கதை நிறைவுற்றது. நன்றி அனைவருக்கும். நன்றிங்க அன்பு தோழர். நித்யாதேவி அவர்கள் தற்போது இணைந்து கொண்டார்கள். இணைய சவால் தொடர்பாக இணைய இயலவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் இணைவார்கள். இப்பொழுது ஒரு சிறிய வாசிப்பு. வெற்றி வேண்டுமா என்ற ஒரு நூல் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் 2024 இந்த மாதம் வெளியான ஒரு நூல். அன்பு சகோதரர் அதியமான் அவர்கள் இந்த நூலை எழுதியுள்ளார். நேற்று இந்த புத்தகம் அன்பளிப்பாக நேரில் சந்திக்கும் பொழுது கொடுத்திருந்தார்கள். நம்பு, முயற்சி செய், முன்னேறு என்பதை தாத்பரியமாக கொண்டு இந்த நூல் வெளியாகியுள்ளது. இந்த நூல் அகல்யா பதிப்பகம், ஆதனூர், காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த நூலை வெளியிட்டுள்ளார்கள். ஒரு நிமிடம் தோழர். நித்யாதேவி, ஆமா, நான் 2 முறை நான் அழைப்பு கொடுத்திருக்கேன். நித்யாதேவி, உங்களோட ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா அக்செப்ட் த இன்வைட்னு வரும். அதை நீங்க ஏத்துட்டு வாங்க பேசுறதுக்கு. 2 முறை அழைப்பு கொடுத்தாச்சு உங்களுக்கு. உங்க ப்ரொஃபைல மட்டும் கிளிக் பண்ணுங்க. நானும் 2 முறை அவங்களுக்கு அழைப்பு ஏற்கனவே கொடுத்துட்டேன் நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது. நித்யாதேவி, உங்க போட்டோ மட்டும் இந்த என்கே அதை மட்டும் டச் பண்ணீங்கன்னா அங்க பக்கத்துல அக்செப்ட் த இன்வைட்னு வரும். அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அருள் சேவியர் சகோதரர் இல்லைன்னா சரவணன் கண்ணா சகோதரர் கொஞ்சம் மேல வர அன்புடன் கேட்கிறேன். சரவணன் கண்ணா சகோதரர் கொஞ்சம் அழைப்பு கொடுங்க நித்யாதேவி அவங்களுக்கு. மீண்டும் அவங்க இணையல. இணைஞ்சிருக்காங்க சகோதரர். சரவணன் கண்ணா கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களோட அழைப்பு அக்செப்ட் பண்ணுங்க. அவரும் 2 முறை கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அருள் சேவியர் சகோதரருக்கு அருள் சேவியர் சகோதரர் ஒரு முறை மட்டும் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நித்யாதேவி, இந்த ஒரு அழைப்பு உங்களுக்கு ஏற்க முடியலன்னா ஒரு தடவை நீங்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டோ இல்ல கிளப் ஹவுஸ் மட்டும்
அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு முடிஞ்சா இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து பாருங்க. கிளப் ஹவுஸ் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அப்ப ஏற்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க தொடரலாம்னு நினைக்கிறேன் தோழர். நன்றிங்க. முதல் தலைப்பு, தோல்வி முடிவும் அல்ல, முற்றுப்புள்ளியும் அல்ல. தோல்விகளில் கலங்காதீர்கள். புதிய முயற்சிகளை செய்பவர்களே தோல்விகளை சந்திக்கின்றார்கள். முயற்சி செய்யாதவர்களுக்கு தோல்விகள் வருவதில்லை. வெற்றியடைய நிறைய பொறுமையும் கடின உழைப்பும் சலிப்பில்லாத முயற்சியும் தேவைப்படும் என்பதை வெற்றியாளர்கள் அறிவார்கள். இடையில் குறுக்கிடும் தோல்விகளில் சோர்ந்து போக மாட்டார்கள். அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு சரியாக செயல்படுவார்கள். ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே நிலவில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்தன. ஆனால் நிலவின் தென் துருவத்தில் இதுவரை எந்த நாடும் ஆராய்ச்சி மேற்கொண்டதில்லை. இந்தியா மட்டுமே நிலவின் தென் துருவத்தை ஆய்வதற்காக சந்திராயன் திட்டத்தை துவங்கியது. முதன்முறையாக கடந்த 2008ஆம் ஆண்டு சந்திராயன் 1 திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதில் நிலவில் நீரில் மூலக்கூறுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின் சந்திராயன் 2 திட்டத்தில் நிலவின் மேற்பரப்பில் கருவிகளை இறக்கி ஆய்வுகளை செய்ய திட்டமிடப்பட்டது. அதன்படி 2019 சந்திராயன் 2 விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனால் சந்திராயன் 2 லேண்டர் சரியாக தரையிறங்காமல் நிலவின் தரையில் மோதி திட்டம் தோல்வியில் முடிந்தது. எதிர்பாராத இந்த தோல்விக்காக இஸ்ரோவோ அதன் விஞ்ஞானிகளோ கலங்கவில்லை. அவர்கள் வீழ்ந்து கிடக்கவும் இல்லை. முன்னிலும் வேகமாக ஆற்றலுடன் எழுந்தார்கள். கடந்த முறை அடைந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்று இம்முறை தவறுகளை திருத்தி சரி செய்து மீண்டும் லேண்டர் கருவியை நிலவில் தரையிறக்கும் பணியினை மேற்கொண்டனர். 4 ஆண்டுகளில் சந்திராயன் 3 திட்டப்பணிகளை முடிப்பது என்று திட்டமிடப்பட்டது. முதல் 1 வருடம் சந்திராயன் 2 திட்ட தோல்விகளை ஆராய்ந்தனர். பின்னர் 3 ஆண்டுகள் சந்திராயன் 3 விண்கலம் தயாரிக்கும் பணிகளை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக நிலவின் தென் துருவத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக மீண்டும் 2023 ஜூலை 14ஆம் தேதி சந்திராயன் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. வெற்றிகரமாக விண்ணில் பயணித்த விண்கலம் நிலவில் தரையிறங்க தயாரானது. கடந்த முறை விண்கலத்தை வேகமாக தரையிறக்கியதால் அது நிலவின் மேற்பரப்பில் மோதி விபத்துக்குள்ளானது போல இந்த முறையும் ஏற்படாமல் இருக்க நிலவின் தரையில் மென்மையான இறக்கத்திற்கு முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 23/8/2023 அன்று மாலை சரியாக
5:44 மணிக்கு விக்ரம் லேண்டரை தரையிறக்கும் பணி துவங்கியது. இஸ்ரோ விஞ்ஞானிகளின் கவனம் சிதறாத தொடர் முயற்சியால் சரியாக மாலை 6:03 மணிக்கு நிலவில் சந்திராயன் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் பத்திரமாக தரையிறங்கியது. விஞ்ஞானிகளும் நாட்டு மக்களும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் தரையிறங்கியதன் மூலம் நிலவில் தடம் பதித்த 4வது நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைத்தது. நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையும் இந்தியாவின் வசமானது. அதே காலகட்டத்தில் நிலவின் தென் துருவ பகுதியில் இந்தியாவுக்கு முன் ரஷ்யா தரையிறக்க முயன்ற லூனா 25 என்ற விண்கலம் தோல்வியில் முடிந்தது. வல்லரசு நாடான ரஷ்யாவால் முடியாத காரியத்தை முந்திய தனது தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளை திருத்தி இந்தியா சாதித்து வழிகாட்டியது. வெறுமனே வெற்றியாளர்களை மட்டுமே பார்த்து அவர்களின் பாதைகளை பின்பற்றாதீர்கள். தோற்றவர்களின் கதையையும் கேளுங்கள் என்று சொல்கின்றார் சீனாவின் புகழ்பெற்ற தொழிலதிபர் ஜாக்மா. ஏன் அப்படி பார்க்க வேண்டும்? வெற்றியாளர்கள் எதனால் ஜெயித்தார்கள் என்று அவர்களின் வாழ்க்கையிலிருந்து பாடம் கற்பது போலவே சிலர் தங்களின் முயற்சியில் ஏன் தோற்றார்கள் என்பதிலிருந்தும் பாடம் கற்கலாம். அவர்கள் என்ன தவறு செய்ததால் தோற்றார்கள் என்பதிலிருந்தும் கற்கலாம். அவர்கள் என்ன தவறு செய்து தோற்றார்கள் என்பதை அறிந்து அந்த தவற்றை செய்யாமல் தவிர்க்கலாம். பிரச்சனைகள் மற்றும் பின்னடைவுகளின் போது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான பாடமும் தோற்றவர்களின் வரலாற்றிலிருந்தே கிடைக்கும் என்கின்றார் ஜாக்மா. தோல்வி அவமானம் அல்ல, அது ஒரு வகை வருமானம். தோல்வியிலிருந்து பாடம் கற்காதவர்களே மீண்டும் மீண்டும் தோற்கின்றார்கள். வெற்றி நிலையானதல்ல, தோல்வியும் நிரந்தரமல்ல. என்றும் நிரந்தரமானது நமது திறமையும் நம்பிக்கையும் தான். அவற்றை எப்பொழுதும் இழக்காமல் இருப்பதே நமது தனித்தன்மையும் இலக்குமாகும். தோல்வியை வாய்ப்பாக கருதினால் வெற்றி பெறுவதே உங்கள் பழக்கமாக மாறும். வெற்றி எந்த பாடத்தையும் கற்றுக் கொடுக்காது, ஆனால் தோல்வி கற்றுக் கொடுக்கும். தோல்வி வெற்றியின் தொடக்கம். தோல்வியைக் கண்டு கலங்காதீர்கள், வெற்றியைக் கண்டு மகிழாதீர்கள். நாணயத்தின் 2 பக்கங்கள் போலவே வெற்றியும் தோல்வியும் வேறு வேறு பக்கங்கள், அவ்வளவே. நித்யா தேவி, உங்களோட அந்த என்கேன்னு இருக்கிற அந்த புகைப்படம் இருக்கிறத ஒரு முறை அழுத்துனீங்கன்னா அக்செப்ட் த இன்விடேஷன் வரும். அதை வச்சு நீங்க மேல வர முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி.
நன்றி. இப்ப நீங்க தொடரலாம். நன்றி. கால அவகாசம் சொல்லுங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கங்கம்மா. 7 மணி வரலையும் நீங்க தொடரலாம். அதிகபட்சமா 7:05 வரலையும் தொடரலாம். நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நீதான் நம்பர் 1. இந்த புத்தகம் நான் இந்த ஆசிரியர் பணிக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய கரங்கள்ல கிடைச்சது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகங்களும் என்னை அப்ப வெற்றி கனியை நம்ம சுவைக்க வேண்டும் என்ற உந்துதலை எனக்கு தந்தது. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பாராட்டு மடலும் இந்த புத்தகத்துக்கு இருக்கும். இந்த புத்தகத்தை எழுதினவர் ரவி பாரதி, மதுரையை சேர்ந்தவர் தான். எம்ஏ மட்டும்தான் படிச்சிருக்காரு. எம்ஏ மட்டும் படிச்ச இவரு எப்படி இப்படி இருக்கு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சாகித்யா பிரசுரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசுரத்துலதான் இந்த புத்தகத்தை பதிப்பகம் கொடுத்திருக்காங்க. நீதான் நம்பர் 1. ஒரு ஒரு படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். வாசகங்களும் ரொம்ப அருமையா இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய தலைப்புகளே ரொம்ப அருமையா இருக்கும். என்னென்ன தலைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, வெற்றி பயணம், உறங்கி கிடக்கும் திறமை, உயர்வு தரும் ஒழுக்கம், பெற்றோர் கனவு, கல்வி சிற்பிகள், பொன்னான நேரம், பணிவே படிக்கட்டு, தகர்த்தெறி தாழ்வு மனப்பான்மையை, அச்சம் தவிர், நம்பிக்கை அச்சாணி, உற்று கவனி, உலகம் உன் கையில், நலம் தரும் நட்பு, புத்தகம் ஓர் புதையல், உடல் மனம் ஆரோக்கியம், மாண்புறு மனிதநேயம், பரவட்டும் தேசபக்தி. இப்படி அதனுடைய தலையங்கங்கள்லாம் உள்ள இருக்கும். இதுல சைட்ல சில பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு தலைப்பு ஆரம்பிக்க போதுன்னா அதுக்கு இடப்பக்கமா இருக்கக்கூடிய அந்த தாள்ல 2 கை அப்படி பிடிச்சு தம்ஸ் அப் கொடுத்த மாதிரியோ, ஒவ்வொரு தலைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு குழந்தைய தூக்கி இருக்கிறது, அந்த தலைப்பெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த தலைப்புல அதுல ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரோ கவிஞரோ அவங்களுடைய வாசகங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் தலைப்புல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இது புத்தகம் அல்ல தோழனே, இதை தொடுகிறவன் என்னையே தொடுகின்றான். விண்ணில் ஊர்வலம் போகும் நட்சத்திரங்களை விட சின்ன புள்ளிதழ்கள் எந்த வகையிலும் தாழ்ந்தவை அல்ல என்ற வால்ட் வில்ட்மேன் அப்படின்ற அவருடைய வரிகள் அது. இந்த புத்தகத்துல பிளாக்கா போல்டா அழுத்தமான எழுத்துக்கள்லயும் சில வரிகள் இருக்கும். அதுதான் என்ன மென்மேலும் உயர்த்த கடமைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் அவர் கேட்பாரு, என் இனிய மாணவனே நலமா? கேட்கணும் எல்லாரும். நீங்க தான் தேசத்தோட வருங்கால தூண்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உங்களை நம்பிதான் அந்த தேசம் கிடக்குது. இது புரியுதா? உங்களோட கல்வி, உன்னதமான ஒழுக்கம் இதெல்லாம் உயர்த்த மனிதனா இனி மலர உன்னோட பெற்றோரும் சரி, ஆசிரியரும் தெரியும், இந்த தேசமும் சரி, உன்னில் கண்ணுல தெரியக்கூடிய எத்தனை நம்பிக்கையுடன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தெரியுமா? இப்படி கேள்வி கேட்பாரு. அதுல அந்த கருப்பு கலர்ல எழுதுனது ரொம்ப உத்வேகமா இருக்கு. நீ சாதிக்க பிறந்தவன், உன்னால் சாதிக்க முடியும். சாதனை செய்யவே நீ படைக்கப்பட்டு இருக்கிறாய். நான் அந்த பிளாக் லெட்டர்ஸை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணணும்னு விரும்புறேன். கேள்விகள் எழுப்புகின்றவன் தான் அதற்கான விடைகளை காண்கின்றான். கேள்வி கேட்பதுதான் தீர்வுகளை கண்டுபிடிக்கும் முதல் முயற்சி. ஏனோ பிறந்தோம், எப்படியோ வளர்ந்தோம் என்ற வாழ்க்கையில் அர்த்தமில்லை. 2வது தலையங்கத்துல உறங்கி கிடக்கும் திறமை.
நீண்ட நாள் முழுவதும் கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உண்மையாய் உழைக்கின்றவன் கரங்களை அழகிய கரங்கள் என்ற ஏபிஜே அப்துல் கலாம் வரிகள் அங்கே. மாஸ்க் மாதிரி ஒரு படம் போட்டு குட்டி மாஸ்க்கும் இருக்கும் அதுல. உனக்கிட்ட உறங்கி கிடக்கும் திறமை, விழிப்பதுதான் வெற்றியின் முதல் படி. இனி விழித்துப் பார். நானும் ஒரு நாள் வானத்து உச்சியை எட்டுவேன். நம்பிக்கை வைத்தால் உன் தலைவிதியை உன்னால் மாற்றியமைக்க முடியும். எண்ணங்களே வாழ்க்கை, கனவுகளே அடிப்படை, முயற்சியே பலம். முயன்று பார், வெற்றி நிச்சயம். இப்படி பல பேர் சாதிச்சு காமிச்ச ஒரு சாமானியனின் சாதனையை எல்லாம் வரிகளா கொடுத்திருப்பாங்க. அஹிம்சைதான் எங்கள் ஆயுதம் என உலகுக்கு கூறிய காந்திய வழியில் சென்று கை கட்டி பணிவு காட்டும் விவேகானந்தர்கள் நாங்கள். ஆனால் தேசம் என வந்துவிட்டால் எங்கள் வீரம், எங்கள் பலம், எங்கள் வீரியத்தை நிரூபிப்போம். எண்ணத்தில் நலம் இருந்தால் இன்பமே உண்டாகும். உயர்ந்த மகுடமும் உன்னத பதவியும் ஓசையில்லாமல் தானே ஓடி வரும். கனவு, ஆசை, போராடும் குணம், அடைய துடிக்கும் பரவும் தீயின் துடிப்பு மற்றும் நல்ல மனிதர் என்ற அடையாளம்தான் ஒருவருக்கு மிக முக்கியம் என்ற அழகான வரிகள் இங்கே. உனக்குள் ஒரு கலாம், இங்கு நீ 1000 கலாம்கள் நிறைந்து கிடக்கிறார்கள். உனக்குள் கூட ஒரு கலாம் ஒளிந்து கிடக்கலாம். சுயமாய் தன்னை தோண்டுபவன் தான் தாகம் தீர்த்துக் கொள்கின்றான், பிறர் தாகமும் தீர்க்கின்றான். திறமை ஒரு பொறி என்பதை, திறமை என்பது மண்ணுக்குள் கிடக்கும் ஈரம்படாத விதையாக எல்லோருக்கும் உள்ளுக்குள்ளேயே கிடக்கிறது. தீபத்தின் ஒளி பிரகாசமாக ஒளிர் விடுவது சிறு தூண்டுகோலாகத்தான். அந்த சிறு தூண்டுகள் உன் தூண்டுகோலால் உன்னை சுற்றி எங்கும் இருக்கலாம். அதற்கு தூண்டப்படும் தீபமாக நீ இருக்க வேண்டும். திட்டமிட்ட பயணம். உனக்குள் உறங்கி கிடக்கும் திறமைகளை உசுப்பி விட்டு விழித்தெழுந்து சாதனை ஊரை அடைய சரியான பயணத்தை திட்டமிட்டு கொண்டாலே நீ சாதனையாளனாக முடியும். என்னிடம் விலை மதிப்புள்ள ஒரே ஒரு பொருள் என் அறிவுதான். என்னிடம் இருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள ஒரே பொருள் என் அறிவுதான். உன்னிடம் உள்ள விலை மதிப்புள்ள பொருள் உன் அறிவுதான். இந்த வரிகளெல்லாம் என்னை தொட்டது. எப்பொழுதெல்லாம் சோர்ந்து கிடப்பனோ அப்பொழுதெல்லாம் என் புத்தகத்தை எடுத்து அந்த வரிகளை, இந்த புத்தகம் ஏதாவது ஒரு தருணம் காணவில்லை என்றால் என் மனம் பதைபதைக்கும். ஆஹா, நீதான் நம்பர் 1, எங்கே சென்றாய்? ஒவ்வொரு வகுப்பறையிலே முதல் தரத்தினை பெற்று முதல் நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு சில இடங்களில் நாம் தோற்று போகும் பொழுது, நீதான் நம்பர் 1 என்ற இந்த வாசகங்களை நான் என்னுள்ளே பதித்துக் கொள்வேன். தனிப்பட்ட ஆற்றல் தான் உன்னை தலைவணங்கும். தனிப்பட்ட ஆற்றல் தான் உன்னை தலைவன ஆக்கும். வெற்றிக்கு ஆற்றல் மட்டுமல்ல, அதை அடைய அதற்கான சவால்களையும் தடைகளையும் சந்திப்பதோடு வெற்றிக்கான வெறியும் இருக்க வேண்டும். வெறியின் முடிவில் வெற்றி உட்கார்ந்திருக்கிறது. இந்த வெறி வெறிக்க விடலாமா என்ற தெறி மாதிரி வெறி ஒரு சமயம் என்னை வெறித்தனமாகவே உந்துதல் தந்தது. ஏதோ ஒரு தருணம் சலவை செய்யும் ஒரு தாயார் நாங்களெல்லாம் ஒன்றுமில்லாத கறிக்கட்டைகளை கங்காக மாற்றி அன்றைய தினத்திற்கான கூலியான 600 ரூபாய்க்கு நாங்கள் வேலை செய்கின்றோம் என்று சொன்ன அந்த காது வரிகள். நீங்களெல்லாம் படித்துவிட்டு என்ன செய்கிறீர்கள்? நான் வைராகியமாக சென்றால் அரசு வேலை, இல்லை என்றால் இருப்போம் என்று இல்லத்தரசியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த ஒற்றை வார்த்தை என்னை உலுப்பி விட்டது. அதனால் சோர்ந்து விடவில்லை. வெறி என்ற அந்த வெறித்தனமான ஒரு செயல்பாடில் இறங்கினேன். வேறும் விழுதுமாயிருந்து நகல்களாய் நீங்கள் இருப்பதில் அர்த்தமில்லை. அசல்தான் உன் ஆணி வேர் என்ற கருத்துக்கு இணங்க என்னுடைய பணியினை செவ்வனே செய்ய முயற்சி செய்தும் முயன்று
பொதுவாகவே பணியினை செவ்வனே செய்வோம். ஆனால் நம்மை உசுப்பி விட்டவன உம்முனும் நம்ம சொல்லுவோம் ஜம்முனும் கம்முன்னு இருக்கணும்னு. ஆனா நமக்கு வெறி, அந்த வெறி நம்முள்ளே கொழுந்து விட்டு எரிந்தது. அவனுடைய மகன் இவன் என்ற ஆரம்ப நிலையிலிருந்து இவனுடைய தந்தை அவர் என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய தரத்தினை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறிய வள்ளுவனின் வார்த்தைகளுக்கு இணங்க அவர் அதை இங்கு குறிப்பிட்டிருப்பார். சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை எனக்கு இளமை பருவத்திலேயே இருந்தது என்ற கிரண்பேடி சொல்வது உனக்காகத்தான் என்பதை புரிந்து கொள். இலக்கு முக்கியம், இலக்கு முக்கியம். சின்னஞ்சிறு ஆழ விதைக்குள் தான் ஒரு ஆழங்காடே மறைந்திருக்கிறது என்ற ஞானி எமர்சனின் அற்புத தத்துவத்தின்படி விதைக்குள் தான் விருட்சம் இருக்கிறது. நிச்சயமாக விருட்சம் மட்டுமல்ல, விருச்சிக ராசியை தாங்கிய எனக்கும் அங்கு விதை இருந்தது. ஒரு விதைக்குள் தான் லட்சக்கணக்கான மரங்கள் உள்ளன. கனவுகளை விதைத்தால் தான் ஆசைகளை அறுவடை செய்ய முடியும் என்ற இந்த கணித வயலில் நான் கணிதவியலை படித்து நான் முன்னேறிய கதைக்கு இந்த புத்தகம் சாட்சி என்பதை மதிப்புரையில் கூற நான் கசப்பின் இனிப்பு கூட எனக்கு எப்படி இருந்ததென்றால், கசப்பான தந்தையே இனிப்பான மக்களை வளர்த்தெடுக்கின்றார்கள். எத்தனையோ நபர்களுக்கு தந்தை கசப்பானவர். அவர் கூறிய வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஆனால் நெல்லிக்கனி போல முன்னே கசந்து பின்னே இனிப்பவை போற அவர். தடைக்கற்கள் தான் வாழ்க்கையின் படிக்கற்கள் ஆகின்றன. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னே கசக்குமாம் பின்னே இனிக்குமாம். ஆஹா, வெற்றி என்பது தனி மனிதனான உன் ஒருவனின் வெற்றி அல்ல, அது ஒரு குடும்பத்தின் வெற்றி. ஒரு குடும்பத்தின் மூலமாக சமூகத்தின் வெற்றி, தொடர்ச்சியா இந்த தேசத்தின் வெற்றி. இந்த வெற்றி உனக்கும் பிறருக்கும் பயனுள்ள வாழ்வாக வாழ்வதின் மூலமாகத்தான் முழுமை அடையும். உயர்வு தரும் ஒழுக்கம். குறும்பு செய்யுங்கள் குழந்தைகளே, அதுதான் சரி. ஆழ்கிணற்றில் சுவரை பிடித்து மரக்கிளைகளை பிடித்து முச்சி ஏறுங்கள் என்ற துருக்கி கவிஞரின் நசீம் ஹிக்மத் என்ற அவருடைய வரிகள் இது. பொதுவாகவே குறும்பு செய்யும் குழந்தைத்தான் நான். குறும்பு செய்ய சொல்கிறார்களே, சில நேரங்களில் எல்லாம் தண்ணீர் கோலைகளை எடுத்து தண்ணீர்களை தொளித்து வீட்டில் தண்ணீர் அங்கும் இங்குமாக சிதறி வைத்து விடுவேன். என் குழந்தைகள் கூட என்னை கேட்டதுண்டு, தாயே நீ இன்னும் சிறு விளைத்தனமாகவே இருக்கிறாய். இப்படி தண்ணி குவலிலிருந்து தண்ணீர்களை தொளித்து விட்டு நான் அதனை சுத்தம் செய்யும் அளவு நீ விளையாண்டு கொண்டிருக்கிறாய், விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாயே என்று கேட்பதுண்டு. குழந்தைகளைப் போல் நாம் குதூகலமாக இல்லை என்றால் எப்படி இக்குவலயத்தில் தலைத்திருக்க முடியும்? எல்லோரும் இன்றைய நிலையை எண்ணி பாருங்கள். பணி, வேலை, அங்கு இங்கு என்று அத்தனை விஷயங்களை மூளையில் திணித்துக் கொண்டு அலைகிறீர்களே, சற்று நேரம் குழந்தைகளாக இருந்து பாருங்கள். ஓரி நிமிடம் குண்டு விளையாடுங்கள், கபடி விளையாடுங்கள், ஓடி பிடித்து விளையாடுங்கள், கண்ணாம்பூச்சி விளையாடுங்கள், தண்ணீரில் குதித்து விளையாடுங்களே. ஏன் குழந்தைகளாக நீங்கள் இருந்து விட்டால் பலர் உங்களை ஏளனம் செய்வார்கள் என்று எண்ணி நீங்கள் ஏன் அதனை செய்ய மறுக்கிறீர்கள்? நானெல்லாம் கிச்சில் கிச்சு தாம்பாளம் என்ற விளையாட்டினை என்னுடைய குழந்தைகளிடையே விளையாடிய போது ஓரிரு நபர்கள் என்னை வந்து, நீங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியரா, இப்படி குழந்தைகள் போல் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட தருணம் எனக்கும் உண்டு. அதற்காக இந்த அவமானம் கொள்ளவில்லை. என்னுடைய அகம் மகிழ்ந்தது. அந்த அவயம் ஆற்றல்களுக்கு எல்லாம் அடிப்படையாக இருப்பது ஒழுக்கமே அன்றி வேற எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வேஷம் நமக்கு தேவையில்லை, பொய்களுக்குத்தான் ஜிகுனா தேவை. இருக்கும் பெயரை இழப்பதற்கு ஒரு நிமிடம் ஒழுக்கக்கேடு போதும் என்று சொல்வார்கள். எதை வேணும்னாலும் இழந்தாலும் பெற்றுவிடலாம், ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் அத்தனையும் சென்றுவிடும் என்ற வாசகங்கள் கூட ஆங்கிலத்தில் பலமுறை நாம் கேட்டதுண்டு. கேரக்டர் இஸ் கான், எவ்ரிதிங் கான். அடுத்தவர் குறைகளை காண்கின்ற குணம் கூட ஒழுக்கமின்மையே. ஏன் புறம் பேசி செல்கின்றீர்கள்? உங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கிறது, எங்களிடம் நேரம் இல்லையே. புறம் பேசாதீர்கள். அடுத்தவர் குறைகளை காண்கின்ற குணம் உங்களுக்கு ஒழுக்கமின்மை, அவரிடம் சுட்டி காட்டுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒழுக்கம் மறைந்து கிடக்கிறது. நேர்த்தியாக செய்வது கூட ஒழுக்கம் என்று சொல்வார்கள்.
சரியாக பேசுவது கூட ஒழுக்கம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்வதுதான் ஒழுக்கம், தர்மம் என்று சொல்வார்கள். பெற்றோருடைய கனவு. அந்த தலையங்கத்துக்கு இடது பக்கம் இருக்க புத்தகம். இது ஒரு காணொளி அரங்கமாக இருந்தால் அதை காண்பித்திருப்பேன். அதில் ஒரு கையேந்தி ஒரு குழந்தையை கரங்களில் பிடித்தபடி, முட்டை பிளந்து பிறந்து வளர்ந்தோம், முட்டை பிளந்து பிறந்து வளர்ந்தோம், முளைத்தது நீள் சிறகு, இனி நட்சத்திரங்களில் கூடு கட்டி அவை நம் சரித்திரங்கள் என்போம். முட்டை பிளந்து பிறந்து வளர்ந்தோம், முளைத்தது நீள் சிறகு, இனி நட்சத்திரங்களில் கூடு கட்டி அவை நம் சரித்திரங்கள் என்போம் என்ற அப்துல் ரஹ்மானின் அழகான வரிகள் கவிக்கோ அவர்கள் அழகா சொல்லியிருப்பார். முட்டையை பிளந்து வளர்ந்தோம், அதனாலதான் முட்டையை வாங்கி சாப்பிட்டு முட்டையை வாங்குறோமா பாடசாலைன்னு கேட்கறதெல்லாம் நிறைய தடவை கேட்பேன். கொஞ்சம் சிரிப்பாங்க. முட்டை வாங்குற அளவுக்கெல்லாம் அவ்வளவு குறைந்த மாணவர்கள்லாம் இல்ல. ஒரு நகைச்சுவைக்காக சொல்லி அடுத்த பாட வேலைகளை ஆரம்பிப்பதற்கு கடமை என்பது ஆசிரியர். தங்களுக்கு என்று சுய சிந்தனை உடையவர்கள் அவர்கள். நீ நன்றாக படிக்க வேண்டும், ஊர் உலகம் உன்னை போற்று உயர்ந்தவனாக வளர வேண்டும், வாழ்க்கை கரடுமுரடாகத்தான் கடந்து உயரத்தில் உன்னை உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் கடமை. அவர்களின் கடைசி காலத்தில் இளைப்பாற உன் மரணத்தில் சின்ன இடம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தில் தானே. அந்த கனவை நிறைவேற்றுவதை விட உனக்கு என்ன வேலை? வாழ்க்கை ஒரு அழியாத ஓவியம். ஒவ்வொரு செயலின் பின்னணி உனக்கு தெரிந்தால் தானே வாழ்க்கை படம் உனக்கு புரியும். வழி என்பதை படிப்பதை விட உணர்வதே அனுபவமாகும். தாய் தந்தையனின் மனம் நிறைந்த உணவுபூர்வமான ஆசீர்வாதத்தின் மூலம் உன்னால் எதையும் எளிதாக சாதிக்க முடியும். பெற்றோர்கள் தானே முதல் ஆசிரியர் என்று சொல்லும் பொழுது அவர்களை வணங்கி சென்று நாம் ஒவ்வொரு வேலையாக செய்யும் பொழுது சிறப்பான விளைவு கிடைப்பது என்பதை நாம் எத்தனையோ தருணங்கள் உணர்ந்ததல்லவா. உன் பெற்றோரை உன் உயிர் நண்பனாக பார்க்க கற்றுக்கொள். உன் சகல இன்ப துன்பங்களையும் மனதார பகிர்ந்து கொள். அடுத்த தலையங்கம் கல்வி சிற்பிகள். இடது பக்கம் இருக்கும் படம் ஒரு மம்பானை. அந்த மம்பானையை அழகாக உருட்டி திரட்டி சக்கரத்தில் இருந்து ஒரு கை அதனை சரி செய்து கொண்டிருக்கிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகளை அங்கு இந்த எழுத்தாளர் சுட்டி காட்டியிருக்கிறார். அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்தனை பேருக்கு ஒன்றாய் சிறியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்ற சுப்பிரமணிய பாரதியார் வரிகளை அங்கு சுட்டிக்காட்டி தலையங்கத்திற்குள்ளே செல்கின்றார். மாதா பிதா குரு தெய்வம் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று கூறி அவரே உனக்கு இனிக்கும் கல்வி ஊற்றையும் ஈடில்லா ஒழுக்கத்தையும் கற்றுத்தந்து கற்பவர் எல்லோர் கண்களையும் திறக்கும் கல்வி தொழிலாளி என்று குருவாகிய ஆசிரியரை சுட்டி காட்டுகின்றார். ஆசிரியர் மட்டுமே கடைசி வரை ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள். ஏனி எல்லோரையும் ஏற்ற உதவும், ஆனால் தான் மட்டும் ஒரே இடத்தில் நின்று எல்லோரையும் ஏற்றிக்கொண்டே நிற்கும். அதுவே ஏனியின் பெருமை. ஒரு நாட்டினுடைய தலைவிதி அந்த வகுப்பறையில் தான் முடிவு செய்யப்படுகின்றது என்று கோத்தாரி கமிஷன் அறிக்கை கூறுகிறது என்று நாமெல்லாம் வகுப்பறையின் நாயகனாக நம்முடைய ஆசிரியரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் இவள் எதிர்காலத்தில் சிகரத்தை தொடுவாள் என்று கணித்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொறியை உலகுக்கு தெரிவித்தவர் இவர்தான். உலகம் முழுவதும் தங்கப்பெண் பிடி உஷாவாக பெரும்புகழ் அடைய முடிந்தது அவர் காட்டிய ஒரு அடையாளம். அவருடைய 7ஆம் வகுப்பு மாணவியை மீறி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அபாரமான சாதனை செய்தாலாம். அப்படிப்பட்ட ஆற்றலை உடற்பயிற்சி ஆசிரியர் உத்வேகப்படுத்தினாராம். கேரளா மாநிலம் திருச்சோட்டூர் உயர் தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த உஷா என்ற அந்த பெண், 4 வகுப்பு படித்திருந்த அந்த பெண் 7ஆம் வகுப்பு மாணவியை மீறி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அபாரமான சாதனை செய்தல் தான் இன்று நாம் தங்க பெண்மணியான பிடி உஷாவை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்றால் அன்று சுட்டிக்காட்டிய பெருமை அத்தனையும் அந்த உடற்பயிற்சி ஆசிரியரை சாரும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமுதாயம் என்பது பள்ளிக்கூடத்தின் ஆய்வுக்கூடமாக கருதப்பட வேண்டும். அந்த சமுதாயத்தை கற்றுத்தரும் ஆசிரியர் ஒரு சமுதாய பொறியாளராகவும் சமுதாய மாற்றத்திற்கான செயலாளராகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு கல்லை, அந்த ஒரு கல், அந்த கல் தான் அந்த கல்வி என்ற ஒளி. அதை செதுக்கி சிலையாக்கும் கல்வி சிற்பிகள் தான் நம் ஆசிரியர்கள். அடுத்து, கல்வியின் மூலமே நல்ல தேசத்தை உருவாக்க முடியும், வல்லரசு ஆவோம் என்ற நம் கனவு வகுப்பறைகள் மூலமே சாத்தியம் என்பதை அழகாக சுட்டிக்காட்டியுள்ளார். வெட்டிவிடும் மரத்தின் வளர்ச்சியை விஸ்வரூபம் எடுக்கும், கொட்டிவிடும் நேரத்தில் கொட்டாமல் இருப்பதும், தட்டி கொடுக்க வேண்டிய தருணத்தில் தட்டாமல் இருப்பதும் தவறு என்பதை இங்கு சுட்டிக்காட்டியிருப்பார். என் ஆசிரியர் கற்றுத்தந்த கல்வி மற்றும் நடத்தைகள் என்னிடம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின. அதனாலே தான் இன்று நான் சில நல்ல காரியங்களை நான் செய்து வருகிறேன். நான் பிரதமரானதற்கு அதற்கே காரணம் என் ஆசிரியர்களே என மனம் நெகிழ்ந்து கூறுகின்ற இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொல்லிய ஆசிரியரின் அயராத பணிக்கு இதைவிட வேறு என்ன சான்றிதழ் வேண்டும்? நம்மிடையே இந்த புத்தகங்கள் சில கேள்விகளை தொடுத்த வண்ணமாகவே இருக்கும். அவையெல்லாம் நம் மூளை நரம்புக்குள் என்று உத்தேகமாக இருக்கும். கவிஞர் பல்லவன் அவர்கள் என்ன செய்து கிழித்தாய் நாள்தோறும் கேட்கும் நாட்காட்டி. நாமெல்லாம் அந்த வாசகங்களை பலமுறை பேச்சுக்களில் பயன்படுத்தியதுண்டு. அதனை கூறியவர் கவிஞர் பல்லவன். என்ன செய்து கிழித்தாய் நாள்தோறும் கேட்கும் நாட்காட்டி. இன்று நாம் கிழிக்க கூட நாதி இல்லாமல் அதையெல்லாம் கோயில் அர்ச்சகர் மடித்து கொடுக்கும் திருநீர் பொட்டலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று நான் எழுதிய வரிகளை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். ஆனால் நாம் கிழிக்கின்றோம் சில நேரங்களில். அப்படி என்பதை உத்வேகமாக கொண்டு நாம் சென்றோம். பொன்னான நேரம். இந்த பொன்னான நேரம் சோம்பேறியை எப்போதும் இந்த உலகம் நிராகரிக்கிறது. சோம்பேறியை யாரும் விரும்புவதில்லை. ஏன்? சோம்பலை தொடர்ந்து நீ ஏற்றுக்கொண்டால் ஒரு சமயம் உன் மனமே உன்னை வெறுக்கும் அல்லவா நண்பரே? சோம்பலை தூக்கி எறி. நம்பிக்கையுடன் சோம்பலை உதறிவிட்டு மரம் ஏறுகின்றவன் தான் பழங்களை பறிக்கின்றான், சுவைக்கின்றான். நீ பழம் பறிக்கின்றவன் தானா? எழுத்தும் மனமும். படிப்பதை எழுதும் போது மனமும் அதை தன்னிடம் எழுதி வைத்துக் கொள்கின்றது. எழுதுவதற்கு அத்தகைய மகிமை உண்டு. எழுதுவது மிக மிக முக்கியம். அதுவும் திட்டமிடலோட இன்றைய நாட்களை எழுதுவார்கள், டு டூ லிஸ்ட் என்று. பொக்கிச நேரம். உலகில் விரும்பிய அனைத்தையும் அடைவதற்கு உதவும் மிக முக்கியமான மூலப்பொருள் நேரம். காலையில் எழுந்திருக்கும் பொழுது உன்னுடைய சட்டை பையில் உள்ள 24 மணி நேரம் அனைத்தும் உனக்கே சொந்தம். அதை யாரும் உன்னிடமிருந்து திருடிவிட முடியாது. அறிஞன் என்பதற்காகவோ பணக்காரன் என்பதற்காகவோ உனக்கு கிடைக்கும் நேரத்தை விட அவர்களுக்கு 1 மணி நேரம் கூட அதிகமாக கிடைத்து விடுவதில்லை. அடுத்த மணி உனக்காக காத்திருக்கிறது. அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள நீ தவற விடாதீர்கள் என்பதை சொல்லியிருக்கிறார். சாகாவரம் பெற்றவர்கள் தான் ஜப்பானியர்கள். இல்லை என்றால் அன்றைய காலத்தில் ஆகஸ்ட் 6ஆம் 1945 பட்ட அந்த குண்டு வெடிப்பின் மூலமாக எத்தனை மனித பிணங்கள், இன்றளவும் கூட ஊனமுற்ற குழந்தைகள். ஆனாலும் அவை வளர்ச்சி பெற்ற நாடுகளில் வந்துவிட்டதல்லவா? எப்படி? அவர்களுடைய உழைப்பு, உதிரம் உயிர்த்தெளித்த அந்த பீனிக்ஸ் பறவையாய் மறுபடியும் புதிய உலகத்தை படைத்தார்களே. நேரம் காலம் பார்த்தார்களா? இல்லையே. கடின உழைப்பு. ஒரு நிமிட நேரம் தாமதம் எத்தனையோ நபர்களின் வாழ்க்கையை திசை மாற்றி இருக்கிறது. நாமெல்லாம் பேசும் பொழுது கூறியதுண்டு, ரயில் பயணத்தில் விட்ட அந்த பயணங்களில் ரயிலை தவறவிட்ட நண்பர்களுக்கு தான் தெரியும் அந்த கால அவகாசம் என்றெல்லாம். சில செயல்களுக்கு உன் பொன்னான நேரம் வீணானாலும் முன்பாகவே செய்தால் அதற்கு பலன் மிகப்பெரிய பரிசாக அமையும். இதற்கெல்லாம் உதாரணம் நான் அன்றைய பாடங்களை படிப்பதுண்டு. எப்படி என்றால், இன்று புதன்கிழமை என்றால் இன்றைய கால அட்டவணை காலையில் படிப்பேன். நான் சென்று வந்த பிறகு இரவு இன்றைய கால அட்டவணை மறுபடியும் அதே போலவே ஓரிரு மணி நேரத்தில் அன்றைய பாடவெளியில் என்ன நடந்தது அதன் வரிசைப்படி படிப்பேன். இப்படி எனக்கு படிக்கும் பழக்கம் பொதுவாகவே இருந்ததுண்டு. இந்த 2 மணி நேரமும் அந்த 2 மணி நேரமும் பாட வேளையில் நடத்திய அந்த பக்குவமான பாடங்களை எப்படியெல்லாம் படிக்க வேண்டுமே என்று குறிப்பெடுத்துக் கொண்டு அப்படியெல்லாம் அந்த 4 மணி நேரம் படித்ததனை விளைவு ஒரு சமயம் எனக்கு மிக உடல்நிலை குறைவாக இருந்த காலம். ஆனால் நான் தான் கல்லூரியில் முதல் மாணவியாக வந்தேன். நான் எழுதிய நேரம் 1 மணி நேரம். ஆனால் தேர்வு நேரம் 3 மணி நேரம். நான் எழுதி வந்த பிறகும் கூட எனக்கு என்னுடைய இல்லத்திற்கும் அந்த கல்லூரிக்கும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயணம்.
அப்படி 1.5 மணி நேரம் பயணம் செய்த பின்பு வந்த பிறகு கூட நான் இன்னும் நினைத்துக் கொண்டே இருக்கின்றேன். இன்னும் தேர்வு நடந்து கொண்டே இருக்கும் அல்லவா? நாம் அல்லவா விரைவாக உடல்நிலை குறைவாக வந்துவிட்டோம் வெகுவாக அப்படி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த தேர்வு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அப்பொழுது மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாம் கொடுத்த அந்த பாடத்திற்கான அந்த நேரம் என்ன சொல்ற, எல்லாம் என் நேரம் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கடிகாரம் உள் நகரவில்லை, நின்று விட்டது என்றால் உடனடியாக மாற்ற சொல்வார்கள். ஏனென்றால் அதனை காணுபவர்கள் நேரம் சரியில்லை பார் அப்படி சொல்லுவார்கள் என்று அபசகுனமாக இருக்கும் என்பதற்காக நம்முடைய தாய் தந்தையர் எல்லாம் முதல்ல அதுக்கு ஒரு பேட்டரிய வாங்கி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டதுண்டா? கேட்டதுண்டு. மனதை மன இளமை நனை, உணர்வில் இலகு. மனதை கல்யாணம் பண்ணிக்கணுமா, இளமை நனை, உணர்வில் இலகு, ஊன் உருகு உறவை சுவாசி, உன் பிறப்பறி மெய் கான். சீனி நடராசவர் அவர்கள் கவிஞர் சொல்லியிருக்கார் இந்த வரிகளை. பணிவே பணிக்கட்டு, இன்னும் நிறைய இருக்கு. நான் அந்த தலையங்கத்துக்கு பக்கத்துல இருக்க இடது பக்கம் இருக்கிற அந்த வரிகளை மட்டும் படித்து இந்த 4 நிமிடத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கனவு சிகரம் கை கொட்டும் தூரம் அல்ல, நம்பிக்கை உனக்கு உடும்பின் பிடி. உடும்பின் பிடி எப்படி இருக்கும்? ஏறு ஏறு ஏறு. இந்த ஏறு ஏறு ஏறுன்னு சொல்லும் பொழுது ஆண் சிங்கம் என்ற அந்த அழகான தமிழ் வரிகள் என்னோட, நானும் ஒரு ஆண் சிங்கமாக, இன்று சிங்கப்பெண் என்று சொன்னாலும் கூட ஆண் சிங்கமாகத்தான் வலம் வர நான் ஆசைப்பட்டதுண்டு. உச்சி உன் உள்ளங்கையில் என்ற இந்த ரவி பாரதியோட வரிகள் இங்கு அழகாக எழுதியிருப்பார். அச்சம் தவிர அடுத்த தலைப்பு. உற்று கவனி, உலகம் உன் கையில். கையில ஒரு கல்லு, ஒரு அழகான கல்லை வச்சுக்கிட்டு அந்த கை பிக்சர் காட்டியிருக்கோம். மேத்தா அவர்களின் கண்ணீர் பூக்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். மேத்தாவோட வரிகளை பார்ப்போம். தூரங்கள் மறைய, நிமிடங்கள் கரைய, இலக்கு மட்டுமே விழிகளில் தெரிய, பாதைகள் அவர்களுடைய பரீட்சை தாள்கள். ரொம்ப சிறப்பான வரிகள். நலம் தரும் நட்பு. இதுல 2 கண் இருக்கும். ஒண்ணு இன்னொரு கண்ணு சைட்ல இருக்கும், இன்னொரு கண்ணு சைட்ல இருக்கும். 2 பிக்சர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இடது கண்ணு ஒருத்தருடைய வலது கண் சேர்த்து ஒரு பிக்சர் இருக்கும். வண்ண நிலவன் என்ற கவிஞர் எழுதியிருப்பாரு. எதையேனும் சார்ந்திடு, கவித்துவம் தத்துவம் காதல் இங்கீதம் சங்கீதம் இப்படி எதன் மீதும் சாய்ந்திரு, இல்லையேல் உனக்கு காணாமல் போய்விடும். இது ரொம்ப நுட்பமா நீங்க யோசிச்சு பார்த்தாதான் இந்த வரிகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். ஏன்னா கவிஞன் எதை நோக்கி எழுதியிருக்கானே தெரியாது, கற்பனை. பாவேந்தர் பாரதிதாசன் இவரை சொல்லவில்லை என்றால் எப்படி புத்தகம் நிறைவடையும்? புத்தகம் ஒரு புதையல் என்ற தலையங்கத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய வரிகள், அது புத்தகத்துக்கு மேல ஒரு பேனாவை எழுதுகோலை நீட்டி வச்சபடி இருக்கும். மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கு மனோபாவம் வானை போல் விரிவடைந்து, தனி மனிதன் தனி தத்துவமாய் இருளை போக்கி, சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கு மூளையிலோர் சிறுநூலும் புதுநூலுமாயின் முடிதனிலே சுமந்து வந்து தருதல் வேண்டும் என்ற அழகான பாரதிதாசனுடைய வரிகள். உடல் மனம் இது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கு பக்கத்துல வைரமுத்து அவர்களுடைய வரிகள், இவரையும் சொல்ல கடமை. ஒரு குழந்தை முக்காடை போட்டுக்கிட்டு அந்த டவலை பொத்திக்கிட்டு சிரிக்கும், ஆனா பூந்தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும். இங்கிட்டு கலர் பிக்சர் எல்லாம் இருக்காது, பிளாக் அண்ட் ஒயிட் புக்கு தான், ஆனா அழகா இருக்கும். இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை எட்டி விடு. எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு. எழுதினபடி அப்படின்றது நம்ம ஏதாவது ஒரு பேப்பர்ல நல்லபடியா எழுதி வச்சா அந்த எழுதினபடி நடக்கும். ஆனா கடவுள் எழுதினையே மாற்றலாம். ஏன் கேட்டால் தெய்வத்தான் ஆகாது முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும் என்ற திருக்குறளுடைய அந்த வரிகளை சொல்லி அழகாக நீதான் நம்பர் ஒன் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டீர்கள் என்பதை நான் இங்கு கூறி என்னுடைய மதிப்புரையை நிறைவு செய்கின்றேன். நல்ல ஒரு வாய்ப்பு. நம்முடைய சரித்தம் படைப்போம் நிகழ்வு. ஐயா அம்மா எல்லோருமே உத்வேக வரிகளை கொடுத்திருங்க, சிறப்பாக இருக்கு. நீதான் நம்பர் 1 என்ற புத்தகத்தை மதிப்புரை செய்ய
ரவி பாரதி எழுதிய அந்த புத்தகம் உறுதுணையாக இருந்த அந்த புத்தகத்துக்கும் நன்றி தெரிவித்து, அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம் அன்பர்களே. நன்றிங்க அன்பு சகோதரி. கவிஞர் பேச்சு புயல் கா. இரா. பே. நித்யாதேவி அவர்களே, மதுரையிலிருந்து இன்று நம்மோடு இணைந்து கொண்டு நீதான் நம்பர் 1 என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். அன்பு சகோதரி அவர்கள் கடந்த வாரம் தமிழக நல்லாசிரியர் விருதையும் பெற்றார் என்பது கூடுதல் சிறப்பு. கடந்த முறை அன்பு சகோதரர் கா. திருமாவளவன் அவர்கள் அந்த நல்லாசிரியர் விருதினை பெற செல்ல இருந்த சூழலில் அவரோடு உரையாடி அவருக்கு வாழ்த்தினை பகிர்ந்தோம் நமது சரித்திரம் படைப்போம் தளத்திலிருந்து. இந்த முறையும் அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்களும் அந்த பயணத்தில் இருந்த பொழுது அந்த தகவல் அன்பு சகோதரர் விவேக் அவர்கள் கொடுத்தார்கள், நல்லாசிரியர் விருது வாங்க சென்று கொண்டுள்ளார் என்று. அவருக்கும் இந்த முறை நமது தளத்தின் சார்பில் மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொண்டோம். கடந்த வாரம் அந்த நல்லாசிரியர் விருது பெற்ற அடுத்த நாளே நமது தளத்தில் இணைந்து கொண்டு நம்மோடு இணைந்து பயணித்தார் அன்பு சகோதரி அவர்கள். இன்றும் இந்த புதன்கிழமை என்று ஒரு வாய்ப்புள்ளது, தங்களால் சிறப்புரை வழங்க இயலுமா என்று ஒரு குறுகிய கால இடைவெளியில் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தோம். மன மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இந்த தலைப்பினை கொடுத்திருந்தார். நீதான் நம்பர் 1 என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக அந்த புத்தகம் இருக்கும் என்பதை அன்பு சகோதரி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்று மிக நேர்த்தியாக பல்வேறு இணைய சவால்களுக்கு இடையிலும் நம்முடன் இணைந்து வெகு சிறப்பாக அந்த புத்தகத்தின் திறனாய்வை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். வாய்ப்புள்ளவர்கள் இந்த புத்தகத்தை பிரதியாக வாங்கி படிக்கும் பொழுது அதற்கான மகத்துவத்தை, அந்த புத்தகத்தின் ஆழங்களை, அர்த்தங்களை உங்களால் உணர்ந்து கொள்ள இயலும். வாய்ப்புள்ளவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க அன்புடன் வேண்டுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சகோதரி இணைவதற்கு அந்த காலதாமதமான சூழலில் புதிதாக ஒரு கதை சொல்லி இன்று நமக்கு ஒரு கதை வாசிக்கும் அனுபவத்தையும் நமக்கு வாசித்து பகிர்ந்து கொண்டார். எஸ்ரா அவர்களுடைய சிறுகதையை பகிர்ந்து கொண்டார். அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனதார நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நித்யாதேவி அவர்கள் மேலே வந்து அவர்களால் சிறப்புரை தருவதற்கு சற்று சவால்கள் இருந்தது. அந்த சூழலில் மனமகிழ்வுடன் மேலே வந்து உதவி செய்த அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்குணம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நீதான் நம்பர் 1 என்ற புத்தகத்தின் சாராம்சத்தை நல்லாசிரியர் கா. இரா. பே. நித்யாதேவி அவர்கள் நமக்கு அன்பு பரிசாக இன்று வழங்கினார்கள். நாளை ஆரோக்கிய வியாழனில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் நம்மிடையே இணைந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமையன்று தமது பிறந்த நாள் சிறப்புரையாக அன்பு சகோதரர் ஜேசு சுந்தரமாறன் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகின்றார்கள். வரும் சனிக்கிழமையன்று நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்கள். அஞ்சல் தலை சேமிப்பில் தமது சாதனைகளை தொடர்ந்து வரும் அன்பு சகோதரர் அவர்கள் இந்த வாரம் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமது வாழ்வியல் அனுபவங்களை, வாழ்வியல் பக்கங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்கவும், சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். நித்யாதேவி அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துகள். சென்ற வாரம் அவங்க ஆசிரியர் தினத்தன்று நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காங்க. அதற்காக வாழ்த்துகள். அதோடு இன்றைக்கு இணைவதற்கு கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் நீதான் நம்பர் 1 அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து பல கருத்துக்கள் சொல்லப்போனா ஒவ்வொரு வரியுமே ஒரு பெரிய கருத்துள்ள வரிகள் தான். நம்ம அனைத்தையும் அந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கும் போது தான் ஒவ்வொரு வரியும் நம்ம பின்பற்றும்போது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம சோர்வா இருக்கும்போது எப்படி நம்மள உத்வேகம் படுத்திக் கொள்றது, அதே போல சாதித்தவர்கள் அப்துல் கலாம் போல சாதித்தவர்கள், அவங்கள அந்த மாதிரியான உ பொன்மொழிகள் அது எல்லாமே நம்ம நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம தினமும் என்ன தேதியில கிழிக்கிறோம், அத தவிர என்ன கிழிச்சோம் அப்படின்னு யோசிக்கிறதாக இருக்கட்டும், அதற்காக அவங்க எழுதின கவிதை, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நித்யாதேவி அவர்கள் கொஞ்சம் சோர்வா இருக்கும் போதெல்லாம் அந்த புத்தகத்த தான் தேடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அத மீண்டும் மீண்டும் படிக்கும்போது அது எனக்கு நிறைய உத்வேகம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எல்லோருமே தொடர்ந்து அத படிக்கணும்ங்கிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு நன்றி. அதோட ஒவ்வொரு பகுதியாக அந்த படங்கள் கூட அதையெல்லாம் கூட விவரமாக அவங்க எடுத்து சொன்னாங்க. ஒவ்வொரு அங்கல போட்டிருந்தத படம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துக் கூறிய நித்யாதேவி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, வேலையா மற்றும் சரவணன் கண்ணா, அருள் சேவியர் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இதில் நடைபெற வந்திருக்கும் அம்மா நித்யாதேவி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா நித்யாதேவி அவங்க நிறைய சொன்னாங்க. நீதான் நம்பர் 1 அந்த புக்கை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னாங்க. எனக்கு ஒரு தூண்டுதலும் வந்தது. இந்த புக்கை நானும் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய புத்தகங்களோட கருத்துக்களை எடுத்து முன் வச்சாங்க. இதெல்லாம் தேடி தேடி எவ்வளோ புக்கு படித்து அதில் உள்ள கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கணும். ஏற்று அதன்படி நம்ம நடக்கலாம். அப்போ தான் சொல்கிறவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். இப்போ நம்மளே தளத்தில் பேசுகிறோம் அப்படின்னா இதை அவங்க எடுத்து நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் இங்கே பேசுகிற ஒவ்வொருத்தரும் விரும்பி சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கருத்துக்களை எடுத்துகிட்டு சொல்கிறோம், விதைக்கிறோம். அந்த விதையை நம்ம எப்படி எடுத்து கையாளணும்,
அம்மா சொன்னாங்க, ஒரு சின்ன விதைக்குள்ளதான் பெரிய மரமே இருக்கு அப்படின்னு. அதுதான் உண்மை. அது மாதிரி நமக்குள்ள நிறைய நல்ல கருத்துகள் இருக்கு. அதை நம்ம எடுத்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அந்த கருத்துக்களை கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப தாழ்ந்து வரணும்னு நான் அப்படி செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். நான் இல்லை, நான் ஒரு கருவிதான். மகரிஷி அவங்க தான் எனக்குள்ள இருந்து உங்களையெல்லாம் தினந்தோறும் வாழ்த்திட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு சின்ன சின்னதும் நம்ம வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும், தொண்டு செய்யணும். அன்பும் கருணையுமா வந்து அந்த தொண்டுள்ளம் எல்லாருக்கும் வரணும். வரும், நம்ம தளத்துல எல்லாருக்குமே இருக்கு. அதை வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஐயா இதை எடுத்து நடத்திட்டு இருக்க ஆரோக்கிய பிரிட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றி ஐயா. ரேவதி அம்மா கதை சொன்னாங்க, அருமையான கதை, அற்புதமா அப்படியே திடீர்னு தேடி எடுத்து கையில கொடுத்து இந்த அப்படி என்னதை எடுத்து சொன்ன மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சூப்பர். சரவணக்கண்ணா, அருள் செய்வர் ஐயா கூப்பிட்டதும் மேல வந்துட்டாங்க. இப்படிதான் இருக்கணும். இந்த தளத்துல வந்து என்ன நமக்கு கிடைக்கும், என்ன கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கோம். அதை வாங்கி நம்ம எல்லாம் சிறப்படையணும், நம்மளும் 4 பேருக்கு கொடுக்கணும். அதுதான் அம்மா நிறைய அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய புத்தகம் வடிவில் இருந்த கருத்துக்களை நிறைய சொன்னாங்க. அதுல என்ன சொன்னாங்கன்னா, கேள்வி கேட்பது தான். நம்ம ஒரு சபையில இருக்கிறோம், ஒரு கிளாஸ் நடக்குது, அதுல எழுந்து நமக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். ஆனா ஒரு அச்சம் கொஞ்சம் மறைக்கும். அதை உடனே திடீர்னு ஒருத்தவங்க வந்து இந்த கேள்வியை கேட்பாங்க. அருள் சேவியர் சார் அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த தளத்துல. அப்படி கேட்கும் பொழுது அந்த பதில் வந்து எல்லாருக்குமே யூஸா இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னு சொன்னாங்க. வெறித்தனமா இருக்கணும் வாழ்க்கையில வந்து. நம்ம என்ன கொடுக்கலாம், என்ன செய்யலாம்ங்கிற அந்த ஒரு வெறித்தனமான ஒரு உணர்வு வேணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது அப்படின்னு நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. வெறித்தனமா இருந்து எல்லாருக்கும் கொடுத்து சாதனை பண்ணி சரித்திரம் படைக்கணும். அதுக்குதான் நம்ம வந்திருக்கோம், ஒவ்வொருத்தரும் அதுக்குதான் வந்திருக்கோம். நம்ம காலப்போக்கில் அதையெல்லாம் மறந்து ஏதோ ஒரு சிலர் நம்ம வந்து செய்துட்டு இருக்கோம். அதை வந்து எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே எடுத்து நம்மள மாதிரி அவங்களும் வருவாங்க. நம்மள மாதிரி கீழ்த்தளத்துல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து மேல வந்து அவங்களுக்கு உள்ள ஒரு சிறப்புரையை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுதான் அம்மா வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேச முடியுமா? ரேவதி வணக்கம், நீங்க பேசுறீங்களா? வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல அருமையான புத்தகம் அவங்க மதிப்பெறி கொடுத்தது, நீதான் நம்பர் ஒன்னுங்கிறது. அதனுடைய உள்ளடக்கம் தலைப்புகள் மட்டும் ஒரு தடவை நீங்க ஒரு தடவை சொன்னீங்கன்னா ஒரு நல்லா இருந்தது. தலைப்புகளே நல்லா இருந்தது, உள்ளடக்கம் உள்ள தலைப்புகள் ஒரு தடவை சொல்ல முடியுமா நித்யா தேவியம்மா? ஐயா, வெற்றி பயணம், உறங்கி கிடக்கும் திறமை, உயர்வு தரும் ஒழுக்கம், பெற்றோர் கனவு, கல்வி சிற்பிகள், பொன்னான நேரம், பணிவே படிக்கட்டு, தகர்த்தெறி தாழ்வு மனப்பான்மையை, அச்சம் தவிர், நம்பிக்கை அச்சாணி, உற்று கவனி, உலகம் உன் கையில், நலம் தரும் நட்பு, புத்தகம் ஓர் புதையல், உடல் மனம் ஆரோக்கியம், மாண்புறு மனித நேயம், பரவட்டும் தேசபக்தி. நான் ஒரு 6 தலையங்க மட்டும்தான் பண்ணேன். பொன்னான நேரம், உங்களுடைய பொன்னான நேரத்தை
நான் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னுக்காக அந்த பொன்னான நேரத்தோட நிப்பாட்டிட்டேன். இவைதான் ஐயா. நன்றிங்கம்மா, நன்றி. இந்த தலைப்புகளே வந்து ஒரு ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. ஏன்னா அந்த புத்தகத்துல நல்ல மதிப்புரை வழங்குனீங்க. நன்றிகளம்மா. இணைய கோளாறுன்னு ரொம்ப சவாலாக இருந்தது நீங்க மேல வர்றதுக்கு. இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி திரும்ப மேல வந்து எங்களுக்காக அந்த மதிப்புரை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அவர் பிரிட்டோ சகோதரரும் ஒரு வாசிப்பு அனுபவம் நல்லா இருந்தது. கற்பகவழியும் அவங்களும் ஒரு இது வாசித்தாங்க, அவங்களுக்கும் நல்லா இருந்தது. நன்றிங்களம்மா, நன்றி. கொஞ்சம் வேலை பிஸி ஆயிட்டேன். மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு நித்யா தேவி அவர்களுடைய புத்தகத்தை பற்றி அவங்க பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ரொம்ப அழகாக அவங்க பேசுகிற அந்த விதமும் சரி, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கருத்துக்கள் எப்படி வேணால் வரலாம், அவளை பற்றி விமர்சனங்கள் எப்படி வேணால் வரலாம், ஆனால் அதை அவங்க எவ்வளோ அழகாக கையாளுறாங்கன்னு அந்த சின்ன எடுத்துக்காட்டு மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. சில பேர் கொஞ்சம் கல்யாணமாயி நம்ம குழந்தை கூட நம்ம விளையாட என்ன குழந்தை பிள்ளையாட்ட விளையாடிட்டு இருக்க, அப்படியெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆசிரியையாகி அவங்க அவங்க குழந்தைகளோட விளையாடுனதை, அதாவது அவங்களுடைய மாணவர்களோட விளையாண்டதை வந்து எல்லாரும் விமர்சனப்படுத்தில நான் அவமானமா நினைச்சேன்னு நினைச்சீங்களா, இல்ல அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது போலதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம செய்யறது கரெக்டா மட்டும் இருந்ததுன்னா நம்ம மற்றவங்களுடைய விமர்சனத்தை வந்து நம்ம சரியான விமர்சனம்னா நிச்சயமா நம்ம எடுத்துட்டு மாத்திக்கணும். ஆனா இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறது ரொம்ப அழகா சொன்னாங்க. அது போல அவங்களுடைய தலைப்புகளுமே ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பா இருந்தது. அதை சொன்ன சேவியர் சாருக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நிச்சயமா உங்க புக்கும் நீதான் நம்பர் 1ன்னு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வெற்றி அடையட்டும். அதே போல நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. அது ஆசிரியர்னாவே அது அவ்வளோ பெரிய விஷயம். அதுலேயும் நல்லாசிரியர்னு அதுக்கு முன்னாடி ஒரு நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்க ரேவதி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். பயணத்துல இருக்கேன், நான் பேசுறது கேக்குதா? தெளிவா கேக்குது, பேசுங்க. நல்லா இருந்தது உங்களுடைய உரை. இடையில இடையில சிரிக்காம இருக்க முடியல. திடீர்னு வந்து நீ குண்டு விளையாடு அப்படின்னு சொன்னோடனே அதுக்காக அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம். விரட்டிலாம் அடிச்சிருக்காங்க. குண்டு தொடுவியாங்களாம், அதுக்காக ஓடி விழுந்து நடந்தது. குழந்தை பருவங்க நடந்த அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது. ஏன்னா உங்களுடைய அந்த சொல்ற அந்த ஃப்ளோ வந்து மேடை நாடகத்துக்கு பேசுற மாதிரி இருந்தது. ரொம்ப கோர்வையா தலைப்புகளோட. இன்னொரு கதை சொல்லி கூட இன்னைக்கு அறிமுகமானாங்க. நான் அதான் வந்து தலை செஞ்சுட்டு எனக்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கையெழுத்து கும்பிடுறேன். நல்லா இருந்தது உங்களுடைய ரொம்ப. இந்த டெக்னாலஜி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சில நேரங்கள்ல கனெக்ஷன் கிடைச்சாலும் மேல வர முடியல அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்குது இல்லையா? அதெல்லாம் நீங்க அழகா ஓவர் கம் பண்ணி வரீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கதை நீதான் நம்பர் 1 வந்து நிறைய விஷயம் நிறைய பாயிண்ட்ஸ் உத்வேகம் நிறைய கட்டுரையா. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். நித்யாதேவி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான மீண்டும் நற்காலை பொழுது வணக்கங்கள். அம்மா இன்னொரு ஐயா கை உயர்த்திருக்காங்கம்மா. விவேக் வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க நித்யாதேவி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய
நல்லாசிரியர் நித்யாதேவி அவர்களுடைய உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீ தான் நம்பர் ஒன் அப்படின்ற புத்தகத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு திறனாய்வு செஞ்சுருக்காங்க. அதில் இருக்க ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் அவங்களுடைய திறனாய்வுன்றது எப்பயுமே ஒரு சிறப்பாக இருக்கும். எப்பயுமே அவங்க வார்த்தை பிரயோகமாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற விதமாக இருக்கட்டும், ஒரு பயணத்தின் ஊட தான் நான் இதை கேட்டுட்டு இருந்தேன் நான். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக அவங்க இப்போ நல்லாசிரியர்ன்றது இன்னும் அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து அவங்களுடைய லட்சியங்கள் என்னென்னவோ அதெல்லாம் கண்டிப்பாக அடையிறதுக்கு, அவங்க இலக்குகள் அடையிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். இன்றைய இதில் என்னோட டேக் அவே என்னென்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை விடாமுயற்சி அப்படின்றத எந்த காலகட்டத்திலையும் இதாக இருக்கணும், விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது அவங்க விளக்குனது ரொம்ப சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக வாழ்க வளமுடன். கண்டிப்பாக அவங்க மிகப்பெரிய உயரத்துக்கு அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நித்யாதேவி, நீங்க தொடரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு முறை ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். எனக்கு தான் 6 மணியில இருந்து ஐயா அழைப்பு விடுத்தும் கூட உழைப்ப ஆரம்பிக்கவில்லை. 6:30 மணி ஆயிட்டு. 6:30 மணிக்கு வந்தா அரை மணி நேரத்தில் நாம் சொல்லிவிடலாமா? அரை மணி நேரம் இல்ல, அரை நிமிடம். முதல் நிமிடம் கடைசி நிமிடமும் ஒரு நிகழ்ச்சிக்கு முக்கியம் என்று என் தந்தை அடிக்கடி கூறுவார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக அரை மணி நேரத்தில் அந்த புத்தகத்தில் சில வரிகள் என்னை தொட்டது. அதை பற்றி என்னெல்லாம் எனக்கு பட்டது அதையும் பத்தி அழகா சொன்னேன் நானு. இதுல இந்த புத்தகத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் வாங்கணும். ஏன்னு கேட்டா இந்த புத்தகம் ரொம்ப குட்டி, ரொம்ப சின்ன புத்தகம். நாமெல்லாம் நம்முடைய மகனோ மகளோ மேடை பேச்சாளராக இருக்க வேண்டும். சில நேரங்களில் கட்டுரை போட்டிக்கோ, பேச்சு போட்டிக்கோ, இல்ல சில கவிதை போட்டிக்கோ தயார்படுத்தும் பொழுது இந்த புத்தகத்தின் வரிகள் எனக்கு உத்வேகம் கொடுத்திருக்கு. ஏன்னா இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த போல்டுன்னு சொன்னேன்ல, நல்ல திக் அண்ட் வேர்டு, அந்த லைன்ஸ் சரி, நிறைய கவிஞர்களுடைய அந்த கோட்ஸ், அவங்களுடைய வரிகள் நம்ம மனனம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசும்போது மேடைகள்ல இந்த வரிகளை வச்சு பேசும் பொழுது நமக்கு மிகப்பெரிய கிடைக்கிறது. அங்க சில வரிகள்லாம் இருக்கும். அந்த வரிகள் எல்லாம் நம்ம அங்க தொட்டு பேசும் பொழுது அவருடைய பேச்சு ரொம்ப உற்சாகமா இருக்குது. அது மட்டும் இல்ல, உற்சாகமா மட்டும் இல்ல, உணர்வுபூர்வமா இருக்கு. இல்ல இவங்களுடைய பேச்சு அர்த்தமுள்ளதாக இருக்கு, ஆக்கப்பூர்வமா இருக்கு. ஒரு பேச்சுன்றது சாதாரணமா பேசி போறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு வீச்சா இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா அது அங்க கொண்டு போய் அவங்களுடைய அந்த கருத்துக்களை ஆழமா கொடுக்கறதுக்கு இந்த கவிஞர்களுடைய வரிகளும் சரி, சில வார்த்தைகளும் சரி, அதனுடைய அந்த கோட்ஸ், அந்த விஷயங்களும் சரி ரொம்ப அருமையா அங்க கொடுத்திருப்பாங்க. நிறைய கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களுடைய அந்த வரலாறு கூட அங்க இருக்கும். நான் சொன்னேன் தங்கப்பெண்ணை பத்தி சொன்னேன். அடுத்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உள்ள சொன்னேன். இன்னும் நிறைய பேருடைய அடல் பிகாரி வாஜ்பாய் ஏன் எடுத்துக்கிட்டாரு அந்த ஆசிரியரோட வரிகள், இப்படி அவங்க நிறைய பேர் அங்க உள்ள சுட்டி காட்டும் பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. அதனால இந்த புத்தகத்தை மதிப்புரையை மட்டும் கேட்டதோட நிக்காம இதனுடைய வரிகளை எல்லாம் சுமந்து உங்களுடைய குழந்தைகள், குட்டி செல்லங்களை எல்லாம் உயர்த்துறதுக்கு இந்த புத்தகத்தை நான் இங்க கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வரிகளா இருக்கு. நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய வாசகங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த புத்தகம் நீதான் நம்பர் ஒன். நீங்க எப்பயுமே நம்பர் ஒன்னா இருக்கணும், எதுலயும் வின்னா இருக்கணும். இதை நாம எடுத்துக்கிட்டு போகணும், நம்ம கடமையை கண்ணா இருக்கணும்ன்றத சொல்லி என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்க நித்யாதேவி. ஆஹ் சொல்லுங்க. சரி, ஒண்ணும் இல்ல, அவங்க அந்த 6 தலைப்புல இருக்க அம்சங்களை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிடம் கூட கொடுத்தா கூட ஒரு அந்த விடுபட்ட இதையும் கூட அவங்க முடிஞ்ச சொல்லலாம்ட்டு என்னுடைய கருத்து. டைம் இருக்குன்னு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கூட எடுத்துக்கலாம். பாதி மனதோட அவங்க போகாம முழுசா சொன்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கட்டும். உங்களுடைய வேணா அவங்க தலைப்புகளை மட்டும் வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேரமானதுனால தலைப்புகள் இன்னும் ஒரு நிகழ்வா கூட நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் பார்ட் 2 பண்றேங்க ஐயா. நீங்க 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்னு சென்று விடலாம். இன்னொரு நாள் பாரு, நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். நன்றிங்க அருள்செல்வி சார். நன்றிங்க நித்யாதேவி. ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஆசிரியர், நல்ல ஆசிரியர் சகோதரி கா ஈரா நித்யாதேவி, பேச்சு புயல்
அம்மா உங்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அற்புதமான என்ற நடைப்பயிற்சியை எப்பொழுதும் போல குதூகலமாக ஆக்கினீர்கள். ரொம்ப சந்தோஷம். உங்க பேச்சு வந்தாலே எனக்கு ஒரு குதூகலம் வந்துருங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அது மறுபடியும் சொல்றேன், உங்க மாணவர் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. கணக்காசிரியர்னா எங்களுக்கெல்லாம் அந்த வகுப்பு பயமா இருக்கும். நானும் ஒரு கணக்கு படிச்ச, இளநிலை கணக்கு படிச்சேன். அந்த வகுப்புனாவே இளம் பிராயத்துல ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உங்க மாணவர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மறுபடியும் அதை பதிவு பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம தளத்துல வந்து பெண் ஆளுமைகள், உண்மையிலே இதை நான் பதிவு பண்ணணும். நான் கூட இன்றைக்கு 63 வயதாவது. இந்த அளவுக்கு நான் சமூகத்துல ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என் தாய்க்கு அடுத்தது என் மனைவிதான். அதுபோன்று இந்த தளத்தை அற்புதமாக பெண் ஆளுமைகளை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற தளத்தின் பொறுப்பாளர்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரி, ஆசிரியர் மட்டுமல்ல, நல்ல ஆசிரியராக இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டோடு சேர்த்து கவிதை நயத்தோடு பாடம் எடுக்கின்ற அந்த கணக்கு என்றால் கஷ்டப்படுகின்ற மாணவர்களிடையே ரொம்ப சந்தோஷமாக அந்த கணக்கு வகுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்க கவிஞரா இருக்கீங்க, ஒரு சின்ன வேண்டுகோள், பெண் கவிஞர்கள் பத்தி கொஞ்சம் நிறைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு நிறைய அதாவது என்னுடைய ஆசான் அப்துல் கலாம், சாரி முகமது மேத்தா, கவிஞர் முகமது, புரட்சி புதுமை கவிதைகளை புகுத்திய முகமது மேத்தா மற்றும் அப்துல் ரஹ்மான் போன்ற புதுமையான கவிஞர்கள் பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதே போன்று எங்களுக்கு வந்து இந்த பெண் கவிஞர்கள் பத்தி அதிகமா தெரியாது. அடுத்த நிகழ்வுகளை வந்து இந்த பெண் கவிஞர்களை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமா. மகிழ்ச்சி. உங்களுடைய மாணவர்கள் மீது உங்கள் உள்ள அக்கறை மென்மேலும் மாணவ செல்வங்களை, நல்ல மாணவர்களை உருவாக்கி புகழ் பெற வேண்டும், இன்னும் பெரிய பெரிய விருதுகள் அடைய வேண்டும் என்று கூறி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நிச்சயமா வருங்காலங்கள்ல அவங்க இன்னும் நிறைய பெண் கவிஞர்களை பற்றி இன்னும் நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நித்யாதேவி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். நாம் நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பு சார், வாழ்த்துக்கள். புத்தகம் திறனாய்வு சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. ஆண்டியனா அவர்கள் புத்தகத்தோட லிங்க் கேட்டிருக்காரு. கலாபம் சங்கர் அவர்கள் இந்த தளத்தில் இன்னும் வந்து பேச வேண்டும், நேரம் போனதே தெரியவில்லை, கண்டிப்பாக புத்தகம் வாங்குவேன், வாங்க தூண்டியது உங்கள் பேச்சு, நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. நிச்சயமா எல்லோருமே புத்தகத்தை நேரடியாக வாங்கி படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பொறுமையாக கவனித்து கொண்டிருக்கும் வேல், கலாபம் சங்கரின், சரவணன், ஆண்டினா, காசி, ஆறுமுகம், சர்வஜித், நர்மதாமா, அன்பு சார், சந்திர சேகர், ஆனந்தனா, புவனா அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.